பிரேஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியங்கள்ல மிகப்பெரிய உன்னதமான ஸ்லாக்கியம், பெரிய கிருபை என்னன்னா, அவர் நம்முடைய தகப்பனா இருந்து நம்ம அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டது தாங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமா, அவர் பிதா, நாம் அவர் பிள்ளைகள். அப்போ அவர் மேல சகல உரிமையும் நமக்கு இருக்கு. பாருங்க, அநேகர் இப்படி சொல்றத கேள்விப்பட்டிருக்க. என்னன்னா, அவர் பிதா, அவர் என் அப்பா, அவர்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, அதனால நான் தைரியமா போய் அவர்கிட்ட இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, அவர் நம்முடைய பிதா தான், நம்முடைய நல்ல தகப்பன் தான். நாம் எதை கேட்டாலும் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி தரக்கூடியவர் தான். ஆனா அந்த அவர் என்ன அதுல முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, தகப்பனை போல நம்ம மேல அன்பா இருக்கிறார். அந்த உறவு வேணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. நான் நிறைய பேர் என்னன்னா, அந்த உறவு இல்லாம அந்த உரிமையை மாத்திரம் எடுத்துக்கொள்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. பாருங்க, அவர் தகப்பன், ஆனா அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அவர் தகப்பன் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அவர் இந்த உலகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற தெய்வம் என்பது உண்மைங்க. அப்போ தகப்பனுக்கு முன்பாக நம்ம உரிமையா செல்லமா என்ன வேணா செய்யலாம். ஆனா தெய்வத்திற்கு முன்பாக நாம பணிந்து குனிந்து அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தகப்பன் என்பதற்காக நம்ம எப்படி வேணா இருக்கலாம், நிர்விசாரமா இருக்கலாம், அவர் முன்னாடி மேன்மை பாராட்டலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவர் தெய்வம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுதான் சங்கீதத்துல நாம வாசிக்கிறோம். சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. இந்த இடத்துல லிட்ரலா முழங்கால் படியிட கடவோம், பணிந்து குனிவோம் என்பது அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நம்ம எந்த மேட்டிமையும் பாராட்டக்கூடாது. அவருடைய சமூகத்துல நம்ம மனத்தாழ்மையா இருக்கணும் தான். அவர் தகப்பன் தான், ஆனாலும் தெய்வம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். ஆண்டவரை ஆராதிங்க, கனத்தை கொடுங்க. God bless you all.